ஏன்டா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வேற ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கலாம், இந்த கோயிலுக்கே தான் போகணுமா? என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. கிரிவலம் மாதிரி நிற்கிறாங்க. போடா டேய், இந்த கூட்டத்துலலாம் போயிட்டு அந்த நெரிசல்லாம் போக முடியாதுப்பா சாமி, நீ வேணா போயிட்டு வா. டேய் ஏன்டா இப்படி நோண்டிக்கிட்டு வர? செம்ம கூட்டம் போட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. பரவாயில்லடா, என்னடா இருந்தாலும் எனக்காக நீ இவ்வளோ நேரம் நின்னீங்க. போடா, யாரு வெயிட் பண்ணா? பேங்க் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டே வந்துட்டேன். ஒரு நேரம் ஆச்சு. அந்த சாமி கேட்டுச்சா என் கையில காலில் அடிபட்டு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு? சாமி அப்படிதான் சொல்ல. நான் உன்ட்ட ஒரு 2 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ என்ன பதில் சொல்றதுன்னு பார்த்து உனக்கு சாமி நம்பிக்கை இருக்கா இல்லை மூட நம்பிக்கை இருக்கா? கேள்றா. நீ நல்லவனா இருக்க, ஆனஸ்டா இருக்க. ஆனா உன் ஆபீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அதிகாரத்துல இருக்கவங்க நல்லவனாவே இருந்தாலுமே என்னை நீ மதிக்கலன்னா அவனை நான் அடிப்பேன், கீழ்த்தனமா நடத்துவேன் அப்படின்னு சொல்றான். சரியா? அவனை நீ என்ன சொல்லுவ? அவங்களாம் அடியாரமே கடிச்சிக்க கூடாதா? நல்லவன் மாப்பிள்ள, நேர்மையானவனா இருக்க, உன் மேல எந்த தப்பும் கிடையாது, நல்லவனா இருக்க. சாமி என்ன பண்ணுது? நீ நல்லவனாவே இருந்தாலும் என்னை நீ வேண்டல, என்னை நீ மதிக்கல அப்படின்னா நான் உனக்கு கஷ்டம் கொடுப்பேன், உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லுது. இந்த சாமிய எப்படி நீ பாப்ப? சாமி எது பண்ணாலும் நம்ம நல்லா கூட பண்ணுவோம். அதனால ஏற்றி சொல்லக்கூடாது.